கொஞ்சம் அரக்கம் தான். சீரியல் கில்லர் ஸ்டைல்ல பொண்டாட்டிய ரூம் வச்சு ஒரு கோவம் வந்துருச்சுன்னா ஒரு கண்ட்ரோல் மீறி போயிடுவாரு. கையுங்களமா பிடிச்சேன், அம்மனமா பிடிச்சேன். அந்த போட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் இருக்கும் அவங்க பேப்பர்ஸ்ல. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்னா நாரதான் செய்யும். சிரிச்சு கட்டி பிடிப்பாங்க. நிஜமாவே இந்த லியோ படத்துல பெட்டு பக்கத்துல நடந்த சீன் இல்ல, விஜய் கதறி அழுது ட்ரிஷா இருக்கு. தட் ஷுட் ஹேப்பன் பிட்வீன் விஜய். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் லீக் பண்ணது சங்கீதா கிடையாது, அந்த டிவிக்கு அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு. ஒரு அனுதாப அலைக்காக விஜய் தெரியாம ராஜ்மோகன் விஜய் முதுகு பின்னாடி லீக் பண்ணிருக்காங்க. த்ரிஷாக்கு ஒரு கல்யாண ஆலோசனை வந்திருக்கு. 6 மாசமா அந்த பையனை அவங்க காஃபிக்கு அப்படி எப்படி சந்திப்போமா, இருவரும் சந்திப்போம். கமல்ஹாசன் நடுவுல வேலை பார்த்து இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்போதான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்துச்சு. அதனால சோனியா இப்ப கேள்வி எழுப்புறாரு, என்னப்பா இந்த மாதிரி பொண்ணாயிட்டு அப்படின்ட்டு. அதனால த்ரிஷா இப்ப விஜய் மேல பெருசா முறைச்சிட்டு இருக்கா. பையனோட ஒரு லவ் டுவெட் பாடணும்ன்றதெல்லாம் எந்த விதமான ஆசை? அதெல்லாம் அதை இன்னே வரைக்கும் மேடல பாடிக்கிட்டு highly manipulated. They've thrown women at him. They've sent இந்த பேக்கப் டான்சர்ஸ் எல்லாம் கேரளால விஜய்க்கு ஒரு இது கொடுத்துட்டு வா அப்படின்னு. அண்ணா ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க அப்படியே தலையெல்லாம் சலிச்சுட்டு போயிடுறோம், எல்லாருமே ஹாப்பி ஆயிருவாங்க, இல்லாட்டி எங்களை அடிப்பாங்க அப்படிம்பாங்க. ஓ, சிம்புவுக்கு கல்யாணம் ஆகுது காரணம் த்ரிஷா தாங்கிறீங்களா? அப்படி மேம். ஆமா, ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த்ரிஷா. நான் சொல்றேன், த்ரிஷா அவ காமிச்சுக்கிற மாதிரி கிளாஸி எல்லாம் கிடையாது, ரொம்ப கலீச்சு. The only thing you can guess is அவ்வளோ அடிபொலியா இருப்பாங்களா அவங்க பெட்ல, அவ்வளோ தந்திரம், அவ்வளோ காமிசுத்துற ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாடகி சுஜித்ரா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உச்சபட்ச நடிகர், இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் மீது அவருடைய மனைவி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருட காலமாக என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி. எப்படி மேடம் பாக்குறீங்க? அதுல சில உண்மைகள் இருக்கு, சில உருட்டல்கள் இருக்குங்க. நிஜமாவே அது த்ரிஷாவோட அவருடைய உறவு உண்மைதான். பட் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சிருந்தாங்கன்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஒரு வக்கீல் நோட்டீஸ்னு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் எம்பேஷ்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். விஜய் ஒன்னா அந்த மாதிரி விஜய் கொஞ்சம் அரக்கம் தான். பட் அந்த மாதிரி சைக்கோன்னு கூட சொல்லலாம். பட் சீரியல் கில்லர் ஸ்டைல்ல பொண்டாட்டிய ரூம் வச்சு அப்படி எல்லாம் இருக்காது. ஒரு கோவம் வந்துருச்சுன்னா ஒரு கண்ட்ரோல் மீறி போயிடுவாரு அப்படின்றது. பிகாஸ் இஃப் யூ லுக் அட் விஜய் பேக்ரவுண்ட் ஆல்சோ ஹைலி மேனிபுலேட்டட் சைல்ட்ஹுட். பிறவில இருந்து டோட்டலி கூட்டாடி அப்பனும் ஆத்தாலும். ஐ டோன்ட் நோ வை தே ஆர் பீயிங் ப்ரொஜெக்டட் டுடே as இன்றைய மணிரத்னம், சுஹாசினி மணிரத்னம். இந்த மாதிரியே கிடையாது. அவங்க எடுத்த மூவியோட ஸ்டாண்டர்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்டாண்டர்ட் பீப்புள் அவங்க. விஜய் ரொம்ப கிளாசி பாய் ஆக்சுவலி. தப்பித்தவரே இந்த குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இங்க எப்படின்னு தெரியல, எப்படி விதி விளையாடிடுச்சுன்னு. இஃப் யூ வாஸ் பார்ன் இன் an அம்பானி ஃபேமிலி ஆர் சம்திங், நேரா யூ வுட் பீன் a very good businessman. ஒரு பிசினஸ் மைண்ட் கண்டிப்பா இருக்கு விஜய்க்கு. பட் பொலிட்டிக்கல் மைண்ட் கிடையாது. ஹீஸ் டூ வெகுலி ஃபார் இட். ரொம்ப ப்ரொடெக்டட் சைல்ட்ஹுட்ல இருந்தே பேக் ப்ரொடெக்ஷன். இது பிரிட்டிஷ் ஸ்டைல் ப்ரொடெக்ஷன், ஓவர் கண்ட்ரோல் திணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அண்ட் அவரோட பிரெயின் வாஷிங் ஸ்டேட் எப்படி இருந்திருக்கு ஒரு டைம்லனா, விலங்குகள் புரியாம இன்டர்வியூல சொல்றாரு, முத்து பேச்சு விட்ட சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது அவர் சுய புத்தி இல்லன்றது தெளிவா காட்டுது. எந்த நடிகராவது சொல்லுவானா? மன்சூர் அலிகான் கூட சொல்ல மாட்டான், புரியுதுங்களா? அந்த மாதிரி ரெகுலரா பண்ற ஆளு கூட இப்படி சொல்ல மாட்டான். இந்த மாதிரி விஜய் சொன்னதை நம்ம எல்லாமே எதனால சொல்றாரு, ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குமோ ஒண்ணுமே யோசிக்காம, கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நம்ம கவனிக்காம, அந்த அப்பம் போட்டு பையனை எப்படி கறக்குறான், ஆத்தா போட்டு எப்படி பையனை கறக்குறான், அது எனக்கு புரியல. எனக்கு பையனோட ஒரு லவ் டுவெட் பாடணும்ன்றதெல்லாம் எந்த விதமான ஆசை? அதெல்லாம் விபரீதமான ஆசையா தான் தோணுது எனக்கு. நிஜமா பையனோட சேர்ந்து டுவெட் பாடணும், அதை இன்னே வரைக்கும் மேடல பாடிக்கிட்டு. இல்ல, அது பேசிக்கலாவே அவங்க வந்து ஒரு சிங்கர் தானே மேடம்? இல்ல, நான் முடிச்சுறேன் பதில. இந்த மாதிரி ஆட்கள் ஏத்தி விட்டுதான் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸுக்காக தான் விஜய் வந்திருக்காரு. இப்போ நான் இந்த திருப்திக்கு சொல்ற விஷயம், விஜய் நீ பாலிடிக்ஸ்ல இருந்து விலகிடு, வேண்டாம், இப்போ வேண்டாம், இந்த தேர்தல் வேண்டாம், ஓட்ட செதற விடாத, மக்களை வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டோட ஓட் பண்ண விட, நீ விலகிற பாலிடிக்ஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர்னு சொல்லு. வி ஆல் லவ் யூ வெரி மச், வில் சே ஓகே, கிவ் ஹிம் சம் டைம் டு ரிப்ளை. விலகிரும் வேணாம். ஏன்னா அவருடைய டீமும் டோட்டலி ராட்டன் அப்படின்றது இந்த என்டையர் கான்ட்ரோவர்சி எடுத்து காமிச்சிருச்சு. The latest update is that
இப்ப நிறைய பேரு ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் லீக் பண்ணது சங்கீதா கிடையாது. அந்த டிவிக்கு அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு ஒரு அனுதாப அலைக்காகன்ட்டு. இன்னொரு அதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் விஜய் தான் ஓகே சொல்லி இதை லீக் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். விஜய் தெரியாம ராஜ்மோகன் விஜய் முதுகு பின்னாடி லீக் பண்ணிருக்கானா தலைவரை சொல்லி தானே சந்திரசேகர் டேந்து ஓகே வாங்கி லீக் பண்ணிருக்கிற விஷயம் அது. சந்திரசேகர் அண்ட் சோபா சந்திரசேகர் have said okay for this. நீங்க தயவு செஞ்சு அந்த தம்பதிகளை விஜய்க்கு சமமா பாக்க நிப்பாட்டுங்க. தே ஆர் நாட் விஜய். நீங்க விஜய் கொடுக்கற மரியாதை அந்த ரெண்டு கூத்தாடி அப்பனும் அத்தாளுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. Don't do it. Don't do it. They've manipulated him from childhood. They've done some very, very dirty things with him, Anthony. நீங்க கேட்டா நீங்க உங்க கண் கலங்கும். அவ்வளோ dirty things பண்ணிருக்காங்க அவன் வச்சுட்டு. Highly manipulated. They've thrown women at him. They've sent இந்த பேக்கப் டான்சர்ஸ் எல்லாம் கேரமான்ல விஜய்க்கு ஒரு இது கொடுத்துட்டு வா அப்படின்னு. தங்கச்சி நீ தயவு செஞ்சு கிளம்புன்னு சொன்ன விஜய்க்கு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் காலைல வந்து ஐயோ அண்ணா ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க அப்படியே தலையெல்லாம் சலிச்சுட்டு போயிடுறோம், எல்லாருமே ஹாப்பி ஆயிருவாங்க, இல்லாட்டும் இங்க எங்களை அடிப்பாங்க அப்படிம்பாங்க. விஷயம் புரியாம விஜய் சரி நீ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போ அப்படின்னு ஒரு பிரதர் மாதிரி தான் சொல்லியிருக்கான். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஒரு பிறவி நினைக்கிறேன் அவரு. meant to be in the went to be in dancing, singing, acting, movies. அதுதான் ஒரு தனி பாணியை கிரியேட் பண்ணிட்டாரு. அவரை போல யாராலையும் வர முடியல. நிஜமாவே ரெண்டாவது ரஜினி தான் அவரு. ரஜினி தனி பாணி கிரியேட் பண்ணிட்டாரு. எவனாலையும் காப்பி பண்ண முடியாத பாணி. அதேதான் விஜய் கிரியேட் பண்ணிருக்காரு. எவனாலையும் காப்பி பண்ண முடியாத பாணி. இதுல வந்து அவர் விக்ரம் மாதிரி பல விதவிதமான ரோட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாரா, கமல்ஹாசன் அவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு? எல்லாரும் தக்காரியா தான் இருக்கானுங்க. எல்லாரும் பேராசை பிடிச்சு அது வேணும், இது வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும். Nobody is being gentleman or noble about their career. Vijay can do that. ரொம்ப நோபலா இருந்திருக்காரு. அரசியலுக்கு வந்துதான் அவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். கடவுளே மீண்டும் மீண்டும் அவர் அரசியல் வந்து உடைச்சு திருப்பி சினிமா கொண்டு வரதான் தெரியல. சினிமால பிக் வேக்யூம் ரைட் நவ். ரஜினிக்கு அப்புறம் யாருமே இல்ல. சூர்யா தெரிச்சு ஓடிட்டான், ஜெயம் ரவி தெரிச்சு ஓடிட்டான். வேற யாரு இருந்தாங்க? சிம்பு பைத்தியக்காரன் ஆயிட்டான். ஆத்மன்ய அது இது போன்னு கேள்வி கட்டிக்கிட்டு த்ரிஷா பின்னா இன்னி வரைக்கும் சிம்பு கல்யாணம் கட்டிக்காம இருக்கிறது த்ரிஷாக்காக தான் வெயிட்டிங். பெரிய கேள்வி நான் ஆன்சர் போட்டு உடச்சிடுறேன் இப்ப. ஓ சிம்புவுக்கு கல்யாணம் ஆகுது காரணம் த்ரிஷா தாங்கிறீங்களா அப்படி மேம்? ஆமா, ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் த்ரிஷா. ஓ அப்ப விஜயோட லீட் பண்ணி இப்போ சம்பவம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம். சிம்பு ரொம்ப சீப் இல்ல. த்ரிஷா மத்த பசங்கள்ட்ட இருந்து போர் அடிச்சு நம்மள்ட்ட இருந்து ஒரு நாள் வருவான்னு வெயிட் பண்றான். வெச்ச பையன் மாதிரி. ஏன் சிம்புக்கு வேற பொண்ணே கிடைக்காதனால இப்ப த்ரிஷாக்காண்டி வெயிட் பண்றாரு எப்படி மேடம்? எக்ஸ்ல ஒருக்காண்டி வெயிட் பண்றாரா எப்படி? சத்தியமா இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. த்ரிஷாட்ட அப்படி என்ன இருக்கு? இதுதான் நீங்க கேக்குறீங்க. அப்படி என்ன இருக்கு? ஐ டோன்ட் நோயா. இந்த பசங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். அவங்களுக்கு அவ்வளவு லோ செல்ஃப் எஸ்டீமா அவங்களை பத்தி. நான் சொல்றேன் த்ரிஷா அவ காமிச்சுக்கிற மாதிரி கிளாஸி எல்லாம் கிடையாது. ரொம்ப கலீஜ், பயங்கர கலீஜ். அது இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. அதுக்கு ரொம்ப 4 வாக்கு மேல பேச முடியாது. அதால she can't hold a proper conversation. அப்படின்னா the only thing you can guess is அவ்வளோ அடிபொலியா இருப்பாங்களா அவங்க பெட்ல? அவ்வளோ அவ்வளோ காமி சுத்துற ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு? That's the only horrible guess we can make. I'm so sorry. இல்ல மேடம், ஆரம்பத்துல நீங்களே சொன்னீங்க சிம்புன்னு சொன்னீங்க, இப்ப விஜய் அப்படிங்கிற பேர் அடிபட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கதானே செய்யும். எத்தனை பேரு ட்ரிஷாக்காக லைக் ஒரு தனி லவ் வச்சுட்டு அவங்களோட வாழ்க்கையே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷா ஒருத்தர், விஜய் அன்பார்ச்சுனேட்லி எஸ், உதயநிதி ஸ்டாலின், அனிருத், பழாப்போட அனிருத், இவங்க எல்லாரும் சுயம்பரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரிஷா கேட்டு. த்ரிஷாவுக்கு மவுஸ் அதிகங்கிறீங்களா எப்படி மேடம்? த்ரிஷா அவ்வளவு நல்ல பிளே கேர்ளுங்க. அவங்க அத்தனை பேரையும் வச்சு ஜகல் பண்ணி இதுல எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. த்ரிஷா நிஜமாவே இதுக்கெல்லாம் ஒரு புக் எழுதணும். சமீபத்துல நைனா நாகேந்திரன், பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் த்ரிஷா விட்டுட்டு உள்ளவான்னு ஒரு வார்த்தை விட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. த்ரிஷாவோட சொன்னாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா இப்ப உண்மையிலே இப்ப சங்கீதா அவர்கள் த்ரிஷாவை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கூட தான் 2021 இருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ஏதாவது குரல் கொடுப்பாங்க அப்படின்னு மேடம். விஜய் அவர்களை அமைதியா காக்குறாங்க மேடம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த பேப்பர்ஸ்ல இல்லையா, ட்ரிஷான்றத கிளியரா காட்டுறது. அந்த நடிகை என்னோட கணவரோட நெருக்கமான புகைப்படங்களை 2-3 வருஷமா ரெகுலரா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. அதையும் இதையும் ஆட் அப் பண்ணி பார்த்தா அது கண்டிப்பா ட்ரிஷா தான்.
கீர்த்தி சுரேஷ் அவங்க கல்யாணத்துக்கு வந்த போட்டோ தான் போட்டாங்க. ஆல்சோ என்னது குட்டி ஸ்டோரி வயலின் வாசிச்சு போட்டாங்க. சோ அந்த பேப்பர்ஸ் பார்த்தா அது கீர்த்தி சுரேஷ்னு சொல்ல முடியாது. இந்த 2 ஆப்ஷன் இருக்கிற பட்சத்துல கீர்த்தி சுரேஷ் ஸ்கிராட்ச் அவுட் பண்ணிட்டு இட் இஸ் த்ரிஷா ஒன்லி கிளியர்லி. இப்ப த்ரிஷாவை தானே இப்ப மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சங்கீதா அவர்கள். அதற்கு வந்து இப்ப த்ரிஷா அவர்கள் வாய் திறப்பாங்களா, விஜய் அவர்கள் வாய் திறப்பாங்களா? நயனா நாகேந்திரன் தானே சொன்னீங்க, அது ஸ்கெட்ச். இவங்க எத்தனை பேரு ட்ரிஷாவை கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. கரெக்டா இவங்க நயனா நாகேந்திரனை மட்டும் அதுல புடுங்கி எடுத்து அதுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களாம். அவர் அவ்வளவு சீசன்டு பொலிட்டீஷியனு. அடுத்த நாளே ஏதோ ஜெயலலிதாவோட நாய்க்குட்டி மாதிரி மன்னிப்பு கேட்பாராம். அது எந்த கட்சி ட்ரை பண்ணி டிடிகேயா டிஎம்கேயா யாருடைய ஸ்கெட்ச்னு தெரியல எனக்கு. பட் ஏதோ ட்ரிஷா ஒரு அவங்க தொடக்கூடாத ஒரு அம்மன் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க பாரு, அரசியல்வாதி கூட அவங்க கால்ல விழறாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு பொசிஷன்ல அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் இது தெரியல. சி ட்ரிஷா இப்போ எப்படின்னா கேன் ஐ கிவ் யூ அனதர் அப்டேட்? நீங்க இன்னும் இந்த கேள்வி வரவும் வராது, இது எங்கிட்ட இருந்து வர வேண்டிய அப்டேட் தான். ட்ரிஷாக்கு ஒரு கல்யாண ஆலோசனை வந்திருக்கு. 6 மாசமா அந்த பையனை அவங்க காஃபிக்கு அப்படி எப்படி சந்திப்போமா, இருவரும் சந்திப்போம், காஃபி டே போகலாம் அப்படின்னு சந்திச்சிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களையும் எஸ் இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ஆட்டுற மாதிரி இவரையும் ஆட்டிட்டு இருக்காங்க. பட் அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் குடும்பத்துல பூந்து அந்த பசங்களை ஆட்டக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் இட் செல்ஃப் த ஃபேமிலி இஸ் நாட் டேக்கிங் இட் டூ வெல். இதுவும் ஒரு அரசியல் குடும்பம் தான். இதுக்கு கொஞ்சம் பின்னாடி சொல்லிட்டு யாருன்னு சொல்லவா? சொல்லுங்க மேடம். தக் லைஃப்னு ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு. அது கமல்ஹாசனோட ப்ரொபகண்டா படம். அவர் ராஜ்யசபால கால் எடுத்து வைக்கிறாருன்றதுக்கு இந்தியா பூரா அவருக்கு ஒரு ஹிட் படம் இதுதான். அவர் மைல்னா அது ஒரு தொகையா தேவைப்பட்டுச்சு. கரண்ட் ஹிட் படம். அவர் என்ன ஏற்ற கேள்விய சொல்லிட்டு போவாரா? அத்தனை ஆண்டு காலம் முன்னாடி வந்த படம் நீட்ஸ் a நியூ ஹிட் டு டாக் அபவுட். சோ அதுக்கு மணிரத்னம் வச்சா அறக்க பறக்க எடுக்கப்பட்ட படம் அது. நல்லாவே இல்லைன்றது இந்தியா பூரா சொல்லிருச்சு. பட் அவர் மேற்கொண்ட அந்த செத்து போன மாட்டை இன்னும் அதை அடிச்சு அடிச்சு அதுல இருந்து செருப்பு தைக்கணும்ன்றதுக்காக டெல்லியில பல ஸ்கிரீனிங்ஸ் நடத்தி இந்த அரசியல் குடும்பம், பிசினஸ் குடும்பம் எல்லாரையும் டெல்லி, பாம்பே அப்படின்னு ஸ்கிரீனிங்ஸ் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு என் படத்தை பாருங்க, என் படத்தை பாருங்க அப்படின்னு காமிச்சார். மக்கள் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோ லைன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தே ரிஜெக்டட் இட். சோ மத்தது பவர்ஃபுல் சர்க்கிள்ஸ் கூப்பிட்டு அந்த படத்தை காமிக்க ஆரம்பிச்சாரு. அதுல சோனியா காந்தி, பிரியங்கா, ராகுல் எல்லாரும் வந்தாங்க. வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பார்ட்டி ஆஃப்டர் பார்ட்டி நடக்கும் தானே. அவர் அப்புறம் வெள்ளித்தாம்பாளம் கோலத்தை போட்டு கொண்டு வருவாரு மனுஷன், எல்லாமே நடக்கும். சோ அதுல ட்ரிஷாவும் ராகுல் காந்தியும் ரொம்ப அந்யோன்யமா பேசி பேசி அவர் ஜோக்குக்கு இவங்க சிரிக்க, இவங்க ஜோக்குக்கு அவர் சிரிக்க, ரொம்ப இத கெட் அலாங் டுகெதர் ஆயிட்டாங்களாம். அப்ப சோனியா லைட்டா கேட்டாங்களாம் கமல்ஹாசன், தம்பி இந்த பொண்ணு எப்படி ஓகேயா, பேக்ரவுண்ட் எல்லாம் ஓகே? ஆனா கமல்ஹாசன் ஐயோ இது எங்க தமிழ்நாட்டு தங்கம், பாருங்க ரீல்ஸ், ஐ லவ் ட்ரிஷா, ஐ லவ் ட்ரிஷா, இத்தனை ஃபேன்ஸ், ஒன்லி பாசிட்டிவ் ஒன்லி பாசிட்டிவ். ஏன்னா அவருக்கு அது ஒரு நல்ல படி இல்ல டெல்லிக்குள்ள பொறுத்து. அவருடைய செட் ராகுல் காந்திய கட்டிக்கிட்டா. சோ அப்படி கமல்ஹாசன் நடுவு வேலை பார்த்து இவங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருந்துச்சு. அப்போதான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்துச்சு. அதனால சோனியா கேள்வி எழுப்புறாரு, என்னப்பா இந்த மாதிரி பொண்ணாயிட்டு அப்படின்ட்டு. அதனால த்ரிஷா இப்போ விஜய் மேல பெருசா முறைச்சிட்டு இருக்கா. சோ விஜய் ஹஸ் டோல்ட் அ ஃபியூ பீப்புள் தட் நான் ரிலீஸ் பண்ணல, எது ராஜ்மோகன் தான் பண்ணிருக்கான். அது அவர் 41 பேர் செத்து போட்ட பழி மாதிரி கிடையாது. இது நிஜமாவே ராஜ்மோகன் பண்ணின வேலை. ஏன்னா ஒரு நாளும் வைஃப் அண்டர் த பஸ். அவர் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல அது வரைக்கும் அந்த நியூஸ்ல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட விஷயம், விஜய் தான் அசிங்கமற்ற மனுஷன் மாதிரி மனைவி அந்த மாதிரி விட்டு கொடுத்திருக்காருன்னு. விஜய்க்கு தெரியாம ராஜ்மோகன் அவர் பின்னாடி பண்ண வேலை இது. இல்ல ராஜ்மோகன் ஏமாட பண்ணனா விஜய்க்கு எதிரா? விஜய் doesn't take decisions quickly. விஜய் ரொம்ப இன்டிசைசிவ். அடுத்தடுத்து இது பண்ணணும்னு அவங்க 100 ஐடியாஸோட நிற்பானுங்க. அரசியல் முதிர்ச்சி இல்லாதவனுங்க. So இவர்ட்ட இருந்து permission, we have to do this, we have to do this. We don't know how they are thinking in that pressure and getting so much negative publicity and அவங்க manufacture பண்ற positive publicity. எவ்வளவு artificial atmosphereல இருக்காங்க அவங்க அந்த குரூப்பே, அந்த டிவிக்கு குழுவினரு. மக்களை சரியா சந்திக்காம அட்ட போய் சொல்லி
ஸ்கிரிப்ட் அப்படி இப்படின்னு எந்த ஒரு ரூட்ல போறாங்க பாருங்க மக்களை அணுகிறதுக்கு. ஃபுல்லி கோரியோகிராஃப்ட் ரூட். சோ அடுத்தடுத்து இது நடக்கணும்ன்றது சந்திரசேகர் புஷ் பண்ணி பண்ணிருக்காங்க அந்த வேலையை. ராஜ்மோகன் ஐடியா சொல்லி சந்திரசேகர் சரி நீ பண்ணு, நீ விஜய்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லி ராஜ்மோகன் ப்ரப்போஸ் பண்ணி சந்திரசேகர் ஓகே பண்ணி பண்ணிருக்கிற விஷயம் அது. அவ்வளவு குருமா கட்சி அது. குருமா கட்சி. இந்த விஜய் மூடிடணும். He should close this. இது வந்து டாக்ஸிக் ஆயிடுச்சு இந்த கட்சி. தயவு செஞ்சு ஷட்டர் போடுங்க. விஜய் ரொம்ப டாக்ஸிக் ஆயிடுச்சு இந்த கட்சி. மக்களை ரொம்ப பைத்தியமா மாத்திட்டு இருக்கு. உங்க அணில்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. அவங்க ஆத்மா அவங்கள மன்னிக்காது. நீங்க அவங்கள கேட்கிற வேலைகளுக்கெல்லாம், அவங்கள பண்ண சொல்ற கன்றாவிக்கெல்லாம் அவங்க ஆத்மா மன்னிக்காது. நீங்க எல்லாரையும் வந்து மோசமான ஆளா ஆக்குறீங்க. உங்களுக்கு விஜய்க்கு கருப்பு இயேசுனே சொல்லுவேன் அவரை. அவருக்கே தெரியாம ஹீஸ் டெலிவிங் அன் என்டையர் பாப்புலேஷன். ப்ளீஸ் டோன்ட் டூ தட் விஜய். தயவு செஞ்சு பேக் அவுட். ஒண்ணுமே இல்ல உனக்கு. நான் சொல்றேன் ப்ரோ ஆண்டனி, இது ஏன் எல்லாரும் ஒரு பொலிட்டிக்கல் எலெக்ஷன் வந்து இயாலோ ரெண்டான்ற மாதிரி ஒரு பிக் பாஸ் அடுத்த வருஷம் வந்து தானே பிக் பாஸ். அதே மாதிரி எவ்ரி 5 இயர்ஸ் வருது தானே இது. 56 வயசு தானே இருக்கும் அப்ப விஜய்க்கு. 55 வயசு தானே இருக்கும். அடுத்த வருஷம் பண்ணலாம். people will love him for that. Why they love MGR? He used to admit his mistakes. நான் இங்க தப்பு பண்ணப்பா, நான் கத்துறேன். 3 மாசம் எல்லாம் பிரேக் எடுத்துருவாரு. 2 பேடா பண்ணுவார் அவரோட எலெக்ஷன். அது மலையாளிக்கு இருக்கிற தன்மை. திலீப் கூட இப்ப வெளில வந்து சொன்னாரு பாருங்க, வெளியில தப்பு பண்ணிட்டேன் இந்த மூதேவிகளை மீதின்னு. they will admit their mistake and they say நான் உஷாராயிட்டேன் இப்போ. நான் பண்ண தப்பு, இவன் என் ஃப்ரெண்டா இருந்தது தப்புவாங்க. நம்ம ஊர்லதான் தடுக்கி விழுந்தா மீசையில மண் ஒட்டாது. இதெல்லாம் தப்பான பழமொழி. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. தப்பா அட்மிட் பண்ணுங்க. அந்த வால்ல இருந்து வந்ததே will create a chemical change inside you. Say it. Say it and move on. Forgive yourself, forgive all the circumstances and உனக்கா சினிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு விஜு. ப்ளீஸ் கோ பேக் டு சினிமா. அந்த அந்த வேக்கம் ரொம்ப பெருசா இருக்கு இப்போ. சிவகார்த்திகேயன் எல்லாம் ப்ரொபகண்டா படம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். இனிமேட்டு அந்த மாதிரி படம் தான் வரும் நமக்கு போல இருக்கு. ஜனநாயகம் ஆல்சோ லைக்ஸ் டு பி ப்ரொபகண்டா படம். வேண்டாம், அந்த படத்தை விட்டுரு. அது ஒரு சாபம் முடிச்ச படம். ஷெல்வ் இட் அண்ட் டூ அ பிராண்ட் நியூ ஃபிலிம். கம் பேக் டு சினிமா, டேக் அ 1 year break, go fix your family. லண்டன்ல சங்கீதா கிட்ட போய் என்னோட லைலா பாடுங்க. அவங்களுக்கு சிரிச்சு கட்டி பிடிப்பாங்க. நிஜமாவே இந்த லியோ படத்துல தொட்டு பக்கத்துல நடந்த சீன் இல்ல, விஜய் கதறி அழுது ட்ரிஷா அவருக்கு. தட் ஷுட் ஹேப்பன் பிட்வீன் விஜய் சங்கீதா இன் லண்டன். கோ விஜய், மேக் இட் ஹேப்பன். தனியார் விமானத்துல ஏறி போய் அதை சரி பண்ணிட்டு வா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தேதிக்கு 2026ல இந்தியாலயும் சரி உலகத்திலயும் சரி எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இந்த அரசியல்வாதிகள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் மின்சாரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு, எல்லா இடத்துலயும் சோறு இருக்கு, எல்லாமே இருக்கு. எஜுகேஷன் இருக்கு, நியாஸ் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. டெக்னாலஜி யாருமே நம்மள்ட்ட இருந்து பறிக்க முடியாது. சாட் ஜிபிடி இருக்கு, ஓப்பன் ஏஐ இருக்கு. பசங்க வந்து ஒரு சைட்ல இஃப் தே ஆர் லேர்னிங் டு மேக் மீம்ஸ் வித் ஏஐ அண்ட் மோடி வீடியோஸ், தேர் ஆல்சோ லேர்னிங் அதர் திங்ஸ் தட் ஏஐ கேன் டூ. எக்கச்சக்க 99 ரூபாய்க்கு 99 காசுக்கெல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. சொல்லி கொடுக்குறவங்க கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருந்தாலும் அது மேட்டர் இருக்கும், ஏதோ ஒரு மேட்டர் இருக்கும். யூ கேன் லேர்ன். லேர்னிங்க்கு எவ்வளவோ ஆப்ஷன். இவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இப்போ ஒரு க்ளோயிங் ஏரா இருக்குன்றது பிடிக்கல பிரதர். இந்த பிரச்சனை இருக்குன்னு மறுபடியும் நுழைக்கிறானுங்க. அந்த மாதிரி இல்லவே இல்லன்னு நம்மளால எடுத்து சொல்ல முடியலையா? என்னால சொல்ல முடியுது. விமென்க்கு நல்ல சேஃப்டி இருக்கு. சும்மா விமென் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அவங்க யாரு ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், பாவம் பசங்க, ஊபர் டிரைவர், விமென்க்கு சேஃப்டி இல்ல, ராத்திரியில வெளில போகாதீங்கன்றுவாங்க. இப்ப ஏன் சேஃப்டி இருக்கிற ஒரு காலகட்டத்துல எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு? that a way for caring for women? That's not the way to care for women. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்ப நான் விஜயா இருந்து இந்த டைம்ல ஒரு அரசியல்வாதியா வந்து எங்குமே பிரச்சனை இல்லையானா முன்னேற்றத்தை தான் யோசிப்பேன் நான். டீசாலினேஷன் பிளான்ட் மறுபடியும் ஆக்டிவ் பண்ணி இன்னும் ஒரு 4 போடு. எல்லாருக்கும் குடிநீர் குழால இருந்து வந்தா எப்படி இருக்கும்? தட்ஸ் இனஃப் டு வின். உங்களுக்கு குழால இருந்து குடிநீர் வர வச்சு காட்டுறேன். சோ ஈஸி. ஜஸ்ட் பாலிடிக்ஸ் கரப்ஷன்னால டீசாலினேஷன் பிளான்ட் மூடி இருக்கு. எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு போய் சாம்பார் ஒழுங்கா பண்ணு அப்படின்ற மாதிரி நீ போய் டீசாலினேஷன் பிளான்ட் திறந்து உன் வீட்டு பக்கத்திலேயே இருக்கு பதில். பனையூர்லயே இருக்கு பதில் விஜய். பனையூர்லயே இருக்கு பதில். கோ ஓபன் த டீசாலினேஷன் பிளான்ட். ஜெயிச்சா கூட பண்ண மாட்டாரு இவரு. இதெல்லாம் அவருக்கு ரீச்சே ஆகாது ப்ரோ. ரீச்சே ஆகாது. அட்லீஸ்ட் சென்னை வில் கெட் வாட்டர் ஃப்ரம் த டேப். எவ்ரி ஊரு வில் ஆஸ்க், எவ்ரி எம்எல்ஏ வில் சே எங்க ஊருக்கு வேணும், எங்க ஊருக்கு வேணும். அப்ப சொல்ல நீயும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கணும் அந்த எம்எல்ஏட்ட. நீ ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு ப்ரொபோசல் கொடு. எக்ஸலண்ட்.
அந்த ஊர் எம்எல்ஏக்கு ஒரு வேலை கொடுங்க. எப்படி அவங்க ஊர்ல இத பண்ணலாம்? உங்க ஊர்ல தண்ணி சோர்ஸ் என்ன? பாறையா? என்னவா? கடல் இல்லையா? ஃபிகர் அவுட். கால் பீப்புள் ஃப்ரம் சிங்கப்பூர். அவங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. கொலாப் போட்டோம்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவன் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்றானே தான் அவனை இன்னும் நுழைக்கல. லஞ்சம் கொடுக்கலன்னா அவனை நுழைக்க மாட்டான் டிஎம்கே. அது அவனோட அடிப்படை கொள்கை. ஒரு 10 ரூபாய் லஞ்சம் இல்லாம நீ டிஎம்கே அணுக முடியாது. தட்ஸ் த ரீசன் வந்து 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 கொலாப்ஸ் ஆகுது. இவங்க கேட்கிற அளவு லஞ்சம் அவன் கொடுக்க மாட்டேன்றான். ஒரு நய பைசா கூட கொடுக்க மாட்டான் அவன் லஞ்சம். இல்ல மேடம், இப்ப என்ன தேவை இருக்கு? திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு, என்ன அழுத்தம் இருக்கு? மத்தவங்களுக்கு தான் அந்த தேவை. ஏதோ ஒரு பப்பட் கவர்மெண்ட் தேவைப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல, ஏதோ ஒரு தேவையில்லாத வேலை பண்றதுக்கு. அதனால டிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாம் தான் எடுத்திருக்காங்க விஜய அரசியல்ல. ஓ, அவங்க எல்லாம் இப்ப இவன் எங்க எப்படி ரெடி ஆனானே தெரியலையா? இது எப்படி ஒரு நல்ல ஐடியான்னு தோணுச்சு விஜய்க்கு. இல்ல இவங்க எல்லாருக்கும் எஸ் சொல்லிட்டு அப்புறமா நம்ம பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கட் பண்ணி விட்டுலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா? ரொம்ப அதுதான் டில்யூஷன்ங்கிறது. இதுதான் டில்யூஷன், டிலூலு. இல்ல அரசியல்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது விஜய்க்கு தெரியாதான்னு கேக்குறேன். தெரியாது போல. இது 2026 இது. நண்பி நண்பாஸ் எல்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. என்ன யார் தொட முடியும்? அவர் நினைச்சிட்டு இருக்காரு பிசிக்கல் ஆபத்து வரும்னு. கிடையாது. இந்த மாதிரி ரெப்புடேஷனுக்கான ஆபத்துன்னு எப்படி எப்படி அசிங்கப்பட்டிருக்கு பாரு விஜய் பேரு இந்த லாஸ்ட் 1 வீக்ல. இதெல்லாம் தான் ஆபத்து. ஃபியூச்சரே இல்லாம ஆயிரும். எனக்கும் தனுஷ் இந்த ஆபத்து தானே கிரியேட் பண்ணி விட்டான். அவனும் கார்த்திக் குமாரும் எனக்கு கிரியேட் பண்ணி விட்ட ஆபத்து நான் சாவர வரைக்கும் போவாது. இவளுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. இவ பைத்தியக்காரி. அதனால அவளோட ட்விட்டர்ல என்ன இல்லாம உளறிட்டா. நான் இப்ப என்ன சொன்னாலுமே எல்லாரும் ஓவர் ஸ்டெபிலிட்டி தேடுவாங்க. இப்ப என்னால ஜோக் கூட அடிக்க முடியாது. ஐயோ பைத்தியம் ஜோக் அடிக்குது. பாம்பேல தான் நல்லா ஃப்ரீயா இருக்க முடியுது. இல்லாட்டி நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி I have to be absolutely appropriate when I talk. லைட்டா சொரிஞ்சா கூட they will say, அவங்க உள்ள இருந்து ஃபீல் ஆகுங்க. அப்படி ஆணியடிச்ச மாதிரி தனுஷும் கார்த்திக் குமாரும் அந்த வேலையை பண்ணி வச்சாங்க. அதே அதே ரெப்புடேஷன் டேமேஜ் தான் இப்ப விஜய் மேல நடந்திருக்கு. இதெல்லாம் அழிக்க முடியாத விஷயம். இதெல்லாம் யாருமே இது வரைக்கும் டைவோர்ஸ் பேப்பர்ஸ் வெளியே லீக் ஆகல. எல்லாரும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல விவாகரத்து பண்ண போறோம் எங்க 2 பேரையும் மதிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஒவ்வொருத்தர் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க எப்படி இருக்கும். யூ கான்ட் இமேஜின். ஐஸ்வர்யா தனுஷோட டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு கன்றாவியா இருக்கும் பாக்குறதுக்கு. தனுஷ கையுங்களமா பிடிச்சேன், அம்மனமா பிடிச்சேன், அந்த போட்டோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் இருக்கும் அவங்க பேப்பர்ஸ்ல. டிவோர்ஸ் பேப்பர்ஸ்னா நாரதான் செய்யும். இல்லப்பா, விஜய் சங்கீதா டிவோர்ஸோட தனுஷ் ஐஸ்வர்யா டிவோர்ஸ் அதிகமா இருக்குங்கிறீங்களா எப்படி மேடம்? ரொம்ப மோசமா இருக்குங்கிறீங்களா அப்படி? ரெண்டுமே டிவோர்ஸ் தான். ரெண்டுத்துலயுமே கணவன் மனைவி பிரிய போறாங்க. ரெண்டுத்துலயுமே பசங்க கன்ஃபியூஸ்டா தான் இருக்க போகுது. ஒவ்வொருத்தருக்கு வெளியே வேற சூழ்நிலை. தனுஷுக்கு சினிமா சூழ்நிலை, இப்ப தளபதிக்கு அரசியல் சூழ்நிலை. சினிமா சூழ்நிலைன்னா ஈஸியா மன்னிச்சு விட்டுருவாங்க மக்கள். சினிமா 10 கல்யாணம் பண்ணிக்கலாம், 10 டிவோர்ஸ். அரசியல் சூழ்நிலைன்னா ரொம்பவே உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் வித்தியாசம். கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ ஆண்டனி. நைஸ் சாட்டிங் வித் யூ. டேக் கேர்.